உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய பதிவினூடாக உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் தமிழ் சுரேன். கடந்த சில மாதங்களுக்கு முதல் எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற கனோஜி முன்பள்ளியினுடைய குறைபாடுகள் சம்பந்தமான ஒரு பதிவை நான் என்னுடைய யூடியூப் சேனலூடாகவும் ஃபேஸ்புக் கூடாகவும் பதிவு செய்திருந்தேன். அதற்கு பிறகு அதற்கு ஒரு 2 லட்சம் ரூபா நிதி உதவி கிடைச்சிருக்கிறதாகவும், அதை கொண்டு நாங்கள் முதலாவதாக அந்த முன்பள்ளியினுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்ய போகிறதாக சொல்லி ஒரு பதிவை நான் மேற்கொண்டிருந்தேன். அந்த நீர் தாங்கி ஒன்று அமைச்சு அந்த நீர் தேவையை பூர்த்தி செய்யறதுக்குரிய வேலை திட்டங்களை அந்த நிதி கிடைச்ச அடுத்த நாளே நாங்கள் ஆரம்பித்தது. நாங்கள் இந்த இடத்துல தான் அந்த நீர் தாங்கி அமைக்கிறதாக முடிவு செய்து வேலை திட்டங்களை தொடங்கியிருந்தோம். நான் திட்டமிட்டவாறு அந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டு போயிடாத அளவுக்கு சில தடங்கல்களும் ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த பாடசாலை சமூகம் ஆசிரியர்களின் பங்களிப்போடு ஒத்துழைப்போடு இந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு போனான். அதையும் தாண்டி என்னுடைய பதிவுகளை பார்த்து இந்த சமூக வலைதளங்களூடாக என்னுடைய பதிவுகளுக்கு லைக் பண்ணி நல்ல விதமான கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தெரிவித்த நண்பர்கள் உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியாக ஒரு சில நண்பர்கள் அதை விமர்சிக்கிற விதமாக கேலியாக என்னோட கதைச்சிருந்தீங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த பொதுநலன் கருதிய இந்த சேவை இதுதான் புதிதாண்டு கேட்டிங்கன்னா இல்லை. நாங்கள் யுத்தத்துக்கு பிறகு புனர்வாழ்வு பெற்றுக்கொண்டிருக்கிற காலப்பகுதியிலே சில அமைப்புகளோட நிறுவனங்களோட சேர்ந்து கலைஞர்களாக கலையூடாக காசு பணத்தால் செய்யலாத மாற்றங்களை, சமூக மாற்றங்களை, தனி மனித மாற்றங்களை, மனிதர்களை வளப்படுத்தி தைரியப்படுத்தி வாழ வைக்கிற மாதிரியான நிறைய விடயங்களை எங்களுடைய நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயும் அந்த சேவையை நான் ஒரு கலை குடும்பத்தினூடாக செய்திருக்கிறேன். என்னை விமர்சிக்கிற மாதிரி தவறான எண்ணத்தோடு பார்க்குற ஒரு சிலருக்காக இந்த பதிவை நான் அதில் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நீர்த்தாங்கி அமைக்கிற பணியில் கூடுதலான வேலை திட்டங்களை நானே செய்து கொடுத்துருந்தேன். காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ இருக்கிற பொருள்களுடைய விலை, அதாவது கூலி, அதனுடைய செலவுகளை குறைக்கிற விதமாக அந்த நிதியினூடாக ஒரு முழுமையான அந்த நீர் சேவையை முழுமையாக அந்த பிள்ளைகளுக்குடைய கைகளில் ஒப்படைக்கிறதுக்காக கூடுதலான வேலையை நானே செய்து கொடுத்துருந்தேன். காரணம், நாங்கள் ஒரு நல்ல விடயத்தை ஒரு பொது சேவையை செய்யணுமென்று நினைக்கிறதையும் கடந்து அதற்காக உண்மையாக உழைக்கிறவர்களாகவும் அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறவர்களாகவும் இருக்கணுமன்றதுக்கு இந்த ஒரு வேலை திட்டம் எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. அதற்காக நான் முழுமையாக என்னை அர்ப்பணித்து செய்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். ஏன்னு சொன்னால், ஆரம்ப பதிவிலிருந்து இதை பார்வையிட்டு வர உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் இந்த வேலை திட்டத்தில் ஒரு நம்பிக்கையும் இருக்கணுமன்றதுக்காக இந்த பதிவையும் நான் மேற்கொண்டிருக்கிறேன். பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த நீர்த்தாங்கியினுடைய அத்திவாரம் 5 அடி அகலம் 5 அடி தாழ்ப்பத்தில் ஒரு உறுதியான அத்திவாரமாக அமையணுமன்றது தான் என்னுடைய விருப்பம். அநேகர் இந்தளவு தேவையில்லைன்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இந்த நீர் சேவையை பொறுத்தவரையில் கிடைக்கப்பட்ட அந்த நிதியில் ஒரே வாரத்தில் அந்த ஒரு மோட்டரை வேண்டி கொழுவி அந்த பைப் லைனிங்களை செய்து மோட்டரை போட்டால் அந்த பிள்ளைகள் தண்ணீர் பாய்க்கக்கூடிய மாதிரியான ஒரு சேவையும் செய்து கொடுத்துருக்கலாம். அதையும் கடந்து நான் யோசித்த ஒரு விடயம் தான் ஒரு புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து ஒரு உறவு ஒரு பொதுநலன் கருதி பிள்ளைகளுடைய தேவையை கருதி ஒரு நல்ல எண்ணத்தோடு அந்த ஒரு நிதியை கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அந்த காசை நாங்கள் வீணடிச்சிடக்கூடாது. அது சரியான விதத்தில் பயன்படணும். அதையும் கடந்து அந்த உறவுகளோட மனசு சந்தோஷப்படுற மாதிரியான நீடித்து நிலைச்சி நிற்கக்கூடிய மாதிரியான விடயங்களை நாங்கள் செய்யணுமன்ற அந்த ஒரே காரணத்தோடு இந்த இடத்துல ஒரு கட்டிடம் ஒன்று அமைக்கணும். அந்த நிதியை கொண்டு ஒரு தூணாவது அமைக்கப்பட்டு அந்த தூணில் அவர்களுடைய பேர் இருக்கணும், அந்த நிதியை வழங்கினவர்களோட நினைவு இருக்கணுமன்றதுக்காக இந்த வேலை திட்டத்தை நானே முடிவு செய்திருக்கிறேன். பார்த்திங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு பணத்தை செலவழித்து ஒரு வேலையை செய்ய சில நேரங்களில் அந்த குறுகிய காலத்துக்கு பிறகு அந்த வேலை திட்டத்தினுடைய பயன்பாடும் இருக்காது, அந்த உதவி செய்தவர்களுடைய நினைவுகளும் இருக்காது. ஏனோதானோன்னு சொல்லி அந்த உதவியும் அந்த வேலை திட்டமும் பிரயோஜனம் இல்லாமல் அநேக இடங்களில் அநேக பொது இடங்களில் செய்யப்பட்ட வேலைகள் நீடித்து நிலைக்காத சூழ்நிலையிலும் இருக்குது. அதையும் கடந்து
அவர்களுடைய பேர் சொல்லணுமன்றதுக்காக இந்த ஒரு தூணாவது அமைக்கணுமன்றதான் என்னுடைய நோக்கம். காரணம், அவர்கள் அந்த பணத்தை எங்களுக்கு தாராங்கன்னு சொன்ன ஒரு சேவையை செய்கிறதுக்கு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய வசதி படைத்த நாடாக இருந்தாலும் அங்கேயும் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அந்த காசுன்றது கிடைக்கும். அப்போ அந்த காசை வந்து அவைகள் இப்படி ஒரு பொது சேவைக்காக தரைக்க வந்து அதை நாங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் அது அந்த உதவியை அந்த நிதியினுடைய பிரயோஜனம் இல்லாத போயிடக்கூடாதுன்றதுக்காக இதை வந்து ஒரு உறுதியாக ஒரு நினைவு நீடித்த காலத்துக்கு ஒரு நினைவு இருக்கணுன்றதுக்காக வேண்டி திட்டமிட்டு இந்த வேலை திட்டங்களை செய்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டிட வேலையெல்லாம் முடிஞ்சு பைப் லைனிங்கில் வேலை திட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலை திட்டங்களுக்காக வாங்கிய பொருள்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஒரு முதல் தரமான பொருட்கள். 2ஆம் தரத்தில் உள்ள பொருட்களை எதுவுமே வாங்காமல் எல்லாமே முதல் தர பொருட்களாக வாங்கி மோட்டர்களாக இருக்கட்டும், தண்ணீர் டேங்குகள், பைப்புகள், கட்டடங்களுக்கு வேண்ட சீமந்துகள், கம்பிகள்லேருந்து எல்லாமே உள்ளூர் கடைகளில் ஒரு உத்தரவாதத்தோடு பெற்றுக்கொண்ட பொருட்களால் தான் வந்து இந்த வேலை திட்டங்களை செய்து முடிச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த பிள்ளைகள் நீர் பாவிக்கிற இடங்களை பிரதானமாக 4 இடங்களுக்கு இந்த லைன் சேவை செய்திருக்கிறேன். ஒன்று வந்து பிள்ளைகள் கை கழுவுற இடங்கள், மற்றது அவர்களுடைய மலசல கூடத்துக்குரிய நீர் வசதி, மற்றது அவர்களுடைய அந்த அவர்கள் வைக்கிற பூக்கண்டுகளுக்கு தண்ணீர் விடுகிற மாதிரியான ஒரு இடத்துக்கு, அப்படி என்று சொல்லி இந்த நீர்த்தாங்கிக்கு கீழே ஒரு இடம் அப்படின்னு சொல்லி 4 இடத்துக்கு இந்த சேவையை செய்து கொடுத்துருக்குறோம். ஒரு நீர்த்தாங்கிய கையளிக்கும் நிகழ்வு ஒன்றையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தோம். அது நானும் எங்களுடைய முன்பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தினோம். இந்த நிகழ்வும் வந்து சின்ன சின்ன தடங்கல்களுக்கும் மத்தியில் இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பாக செய்து முடிச்சிருந்தோம். அந்த நிகழ்வுக்கு வந்து இந்த நிதியுதவியை செய்த அந்த நிதியுதவியை பெற்றுத்தந்த அந்த அக்காவினுடைய தாயார் மற்றும் உறவுகள் அவர்கள் வந்து இந்த சிறப்பு விருந்தினர்களாக அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க. அவர்கள் வந்து எங்களுடைய நாட்டில் பதுளை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவர்களை வந்து பிள்ளைகள் ஒரு நல்ல இன்முகத்தோடு ஒரு நல்ல வரவேற்பை அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவர்களும் மிகவும் சந்தோஷத்தோடு அந்த நிகழ்வை சிறப்பித்த அந்த காணொளி தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நிகழ்வை வந்து நாங்கள் பெரிய அளவில் திட்டமிட்டிருந்தோம். இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்த மழைக்கால சூழ்நிலையில் அன்றைய தினங்கூட சரியான மழை நிலவினால் வந்து எல்லாமே திட்டமிட்ட முறையில் நடக்கவில்லை. அதற்கும் சில விருந்தினர்கள் மற்ற முக்கியஸ்தர்கள் வந்து வருகை தருவதாக இருந்த போதிலும் வந்து சில தடங்கல்களாக அவர்களும் வருகை தரலாமல் போன ஒரு சூழ்நிலையில் அன்றைய தினம் வந்து கட்டாயம் இந்த நிகழ்வை செய்து முடிக்கணும் என்ற ஒரு தேவை எனக்கும் இருந்தது. காரணம் என்று கேட்டால் செய்து முடிக்கப்பட்ட அந்த வேலை திட்டத்தை பிள்ளைகளுடைய பாவனைக்கு கையளிக்கணும் என்ற ஒரு தேவையும் இருந்தது. அதையும் கடந்து இனி வர 1 மாத காலம் வந்து பாடசாலைகள் லீவு நாட்கள் என்றபடியே அப்படி ஒரு நிகழ்வை வந்து ஒழுங்குபடுத்தி செய்யவும் மேலாது. இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த நிகழ்வை வந்து நாங்கள் சிறப்பாகவே செய்திருந்தோம். அந்த முன்பள்ளியினுடைய மாணவியினுடைய வரவேற்போடு வந்து அந்த சிறப்பு விருந்தினர்களை நீர்த்தாங்கியை திறந்து வைக்கிறதுக்காக வந்து அழைச்சி கொண்டு போகிற அந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதற்கு பிறகு இந்த நீர்த்தாங்கியில் பொறிக்கப்பட்டிருந்த நினைவுகள் திறந்து வைக்கிற நிகழ்வு தான் நடைபெற்றது. அதை திறந்து வச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிதி உதவியை பெற்றுத்தந்த அக்காவினுடைய தாயார், இந்த அம்மாவினுடைய கணவனார் இறந்த அமரர் பெருமாள் சோமசுந்தரம் அவர்களுடைய நினைவாகத்தான் இந்த உதவி திட்டம் கிடைச்சிருந்தது. அந்த நினைவுக்கல்ல வந்து அவருடைய மனைவியாரே திறந்து இந்த நிகழ்வை சிறப்பிச்சிருந்தாங்க. இந்த நீர்த்தாங்கியில் வந்து ஒரு கல்வெட்டை அமைச்சு அதை திறந்து வைக்கணுமென்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பமும் என்னுடைய ஒரு முயற்சியுமாக தான் இருந்தது. காரணம் என்னென்னு கேட்டால், இந்த முன்பள்ளியை பொறுத்தவரையில் இவர்கள் செய்த சேவைன்றது அந்த நிதி என்ற பெரிய ஒரு விடயம். அவர்கள்ட்ட பேரை வந்து யாருமே எளிதில் மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீர்த்தாங்கியை அமைக்கிறதுக்கு அந்த நிதியுதவியை செய்த அந்த இந்தியாவை சேர்ந்த ஐயா அன்வர் பாஷாவினுடைய பேர் வந்து கடல் கடந்து ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டில் வர்ற பேர் இருக்குன்றது நினைக்க அவருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்றதையும் மனசில் வச்சு தான் இந்த கல்வெட்டை நான் படிச்சிருந்தேன். அதற்கு பிறகு பிள்ளைகளுடைய கலை நிகழ்வுகளோடையும் சிறிய ஒரு விருந்து உபசாரத்தோடையும் வந்து விருந்தினர்களை கௌரவித்து அந்த நிகழ்வை வந்து நாங்கள்
இனிதாக வந்து நிறைவு செய்திருந்தோம். இந்த நீர்த்தாங்கி அமைக்கிறதுக்கு ஒத்துழைப்பு தந்து உதவி செய்த அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிக்கிறதோட, விசேஷமாக இந்த நீர்த்தாங்கிக்கு நிதியுதவி செய்த இந்தியாவைச் சேர்ந்த ஐயா அன்வர் பாஷா அவர்களுக்கு எங்களுடைய முன்பள்ளி சார்பாகவும், ஆசிரியர்கள் சார்பாக, மாணவர்கள், பெற்றோர்கள், சமூகம் சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பதிவுகளை பார்த்து அதை ஷேர் பண்ணி இந்த முன்பதிவுடைய தேவைக்காக ஏதாவது தன்னால் முடிஞ்ச உதவி ஒன்று செய்வேன்னு சொல்லி அந்த நிதி உதவியை பெற்றுத்தந்த எங்களுடைய உறவினர் அக்கா, சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்கிற அந்த அக்காவினுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய சமூகம் சார்பாக, குடும்பம் சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறதோட, இந்த காணொலியை பார்வையிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு புதிய பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிற நான் உங்கள் தமிழ் சுரேன். நன்றி, வணக்கம்.